இது வானத்தின் வாசல். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் நீங்க அறிமுகம் செய்து வையுங்கள், பாருங்கள், மற்றவர்களை பார்க்க வைங்க. இது நிமித்தம் ஆமேன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், விடுதலை ஆக்கப்படட்டும். வசனத்தை அறியும் பொழுது, சத்தியத்தை அறியும் பொழுது, சுவிசேஷத்தை அறியும் பொழுது நிச்சயமாக விடுதலை உண்டு. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறபடியால் நாம் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாய் உங்களுக்காக ஜெபிப்போம். ஆனால் உங்களுடைய எல்லா ஜெபங்களிலும் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். என்னுடைய ஊழியங்கள் நீ இந்தியா ஊழியங்கள், எங்களுடைய சபை நீ இந்தியா சபை, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10:30 முதல் 12:45 வரைக்கும் நடைபெறும். ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் 12:30 வரைக்கும் நடைபெறும். தேவ மக்கள் ஜெபிங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கடந்த வாரத்தில் இருந்து நாம் ஒரு செய்தியை தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள், தேவ பிள்ளைகள் சந்திக்கிற நெருக்கம், பாடு, உபத்திரவம். நான் சொன்னேன், நம்ம அநேகர் நினைப்பது என்னன்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு வந்துருது. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம பாடுகளுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தெரு வந்து விடுது. அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஸ்டோனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆமா, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய வாழ்க்கைக்குள்ள வந்து நிச்சயமா ஒரு ஆசீர்வாதமான நல்ல ஒரு சமாதானமான ஒரு அடைக்கல பட்டணத்திலே நாம் வந்து விட்டோம் என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும். நிச்சயமாய் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாகும், உபத்திரவங்கள் அதிகமாகும். ஆனா அதனால நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுவரைக்கும் இது நம்ம பிரச்சனையா இருந்துச்சு. இது ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவர்களாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் நம்ம தனியாவே சந்தித்து போராடிட்டு இருந்தோம். எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தனியாவே சந்தித்து பாடுபட்டு இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப நாம் தேவனுடையவர்கள், அவர் நம்முடைய நேசர், நாம் நேசருடையவர்கள், அவருடைய சொந்த ஜனம், அவருடைய ராஜரீக ஆச்சரிய கூட்டம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய வீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரோடு இணைக்கப்பட்டு விட்டோம். அவருடைய சரீரம் என்றும் வேதம் சொல்லுகிறது. அவருடைய மாளிகை ஆக நம்மை மாற்றினார். இப்பொழுது நம்ம சந்திக்கிற பிரச்சனை நம்ம பிரச்சனை அல்ல, அவர் பிரச்சனை. நம்மை அவர் ஒருபோதும் தனியாய் விடுவதே இல்லை. அவர் நம்மோடு கூட இருப்பார். நான் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், தேவன் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளையும் சந்திப்பது சாதாரண விஷயம். ஆனால் தேவன் நம்மோடு இல்லாவிட்டால் ஒரு சின்ன பிரச்சனை எதிர்கொள்வது அது பெரிய கடினமான ஒன்று. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பார்னா 1,00,000 பிரச்சனை வந்தாலும் அது நம்மை அசைக்காது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்ப நாம தேவ பிள்ளையா ஆக்கப்படும் முன்பு வரைக்கும்
நமக்கு வந்த பிரச்சனைகளை நாம தனியாய் சந்தித்து சோர்ந்து போனோம், உடைந்து போனோம், தோற்று போனோம், சலித்து போனோம், இனி இனி வாழ வேண்டாம் என்று கூட நினைத்தது உண்டு. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது நாம் முன்பதாக இருந்ததை விட 1000 மடங்கு பெரிய பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். ஆனால் என் தேவனோ என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். என் தேவன் என் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். என் தேவன் எனக்கு முன் செல்லுகிறார். என் தேவன் என்னை சூழ்ந்திருக்கிறார். என் தேவன் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு அனுகூலம். நம் ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை தேவ பிள்ளைகள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பெரிய பெரிய அநேக சவால்களை சந்திக்க வேண்டி வேண்டும், சந்திப்போம். நம் சரியான வழியில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நிச்சயமாய் நமக்கு வேதனைகளும் பாடுகளும் உண்டு. முதல் திருச்சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகம் அவர்களுக்கு பாத்திரராய் இருக்கவில்லை. அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், சிதறுண்டு அலைந்தார்கள். பசியிலும் நிர்வாணத்திலும் தவிப்பிலும் கண் விழிப்பிலும் காத்திருப்பிலும் தான் அவர்களுடைய ஜீவிதம் கடந்து போனது. அவருடைய ஊழியங்களில் உபத்திரவங்கள் இருந்தது, அவருடைய சபைகளில் பாடுகள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது. இது நீதிமானுக்கு வரும் துன்பம். அப்படித்தான் இருக்கும். ஆனா இன்றைக்குள்ள நூதன உபதேசங்களில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், சபைக்கு வந்தால் உங்க பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்துவிடும், இனி பிரச்சனையே வராது என்று சொல்லுவதை தயவு செய்து நம்ப வேண்டாம். அது முற்றிலும் தவறு. நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு, நம்முடைய வியாதிகளுக்கு தீர்வு உண்டு, நம்முடைய பாடுகளுக்கு தீர்வு உண்டு. ஆனால் அதை விட பெரிய பெரிய சவால்களை நாம் தொடர்ந்து சந்திக்க நேரிடும். அதிலும் நாம் தோற்று போக மாட்டோம், அதிலும் நாம் விழுந்து போக மாட்டோம், அதிலும் நாம் முறியடிக்கப்படுவது இல்லை. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். இன்றைக்கும் என் அன்பு சகோதரா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீதிமானாக்கப்பட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய வேதனைகளை, உபத்திரவத்தை, பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரா, சகோதரி, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற எல்லா பாடுகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு உண்டு. நிச்சயமா இந்த சவால்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆனா அதோட நீங்கள் பூரண விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நினைக்க வேண்டாம். இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமா விடுதலை உண்டு. இதன் பிறகு இதை விட அடுத்த பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதிலும் இருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். மரணம் வரைக்கும் தேவன் உங்களை விடுவித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. நான் கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு இந்த செய்தி ஆரம்பித்தேன். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். நீதிமானே ரட்சிக்கப்படுறது கஷ்டமப்பா, அப்ப பாவியும் பக்தி இல்லாத நிலைமை என்ன அப்படின்னு பேதுரு சொன்ன அந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு, நீதிமானுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கஷ்டம், என்னெல்லாம் காரணம், ஒன்றை நான் கடந்த செய்தியிலே சொன்னேன். ஆமென். பிசாசினுடைய போராட்டங்கள் நமக்கு உண்டு. அவன் நம்முடைய எதிரி ஆகிறான். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பிசாசு நமக்கு எதிரியாய் மாறுகிறான். நண்பன் அல்ல, அது வரைக்கும் நண்பனாக, அது வரைக்கும் ஒரு நெருங்கின தோஸ்டாக நம்மோடு கூட இருந்த பிசாசு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நமக்கு எதிரியாய் மாறுகிறான். அதனாலதான் நம்ம பாபத்தோட உலகத்தோடு இருந்த போது நம்மை ரொம்ப நேசித்தவர்களும் பாராட்டினவர்களும் புகழ்ந்தவர்களும் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு விரோதமாய் மாறுவதற்கு அதுதான் காரணம். நேற்றைக்கு வரைக்கும் ஒரே மதுபான கூடத்துல உட்கார்ந்து மதுபானத்தை குடிச்சவங்க, நேற்றைக்கு வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பாவம் செய்தவங்க,
நேற்றைக்கு வரைக்கும் ஒரே பாத்திரத்துல சாப்பிட்டு இருப்பான். நேற்றைக்கு வரைக்கும் தோளுக்கு மேல தோல்ல கையை போட்டு நடந்திருப்பான். ஆனா இன்றைக்கு இவன் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, இவன் அந்த பாவத்தை விட்டு விலகி வந்த உடனே, இந்த தோழன், இந்த நண்பன், இந்த சகோதரன் அவனை பாராட்ட மாட்டான். வெரி குட், நீ மனம் திரும்பிட்டியே, நல்லவனை மாறிட்டியே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டியே, இப்போ நல்ல சாட்சியா மாறிடு, இப்போ மதுபானத்தை குடிக்கலையே, சிகரெட்டை பிடிக்கலையே, விபச்சாரம் பண்ணலையே, இந்த பாவத்திலிருந்து எல்லாம் வெளியில வந்துட்டியே அப்படின்னு பாராட்டு மழை அங்க வராது. மாறாக என்ன வரும்னா, நம்மை விரோதிப்பாங்க, கொலை செய்ய கூட துணிவாங்க, பகைப்பாங்க, விரட்டுவாங்க, நம்மளை பற்றி இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேசுவாங்க. அது வரைக்கும் என் ஃப்ரெண்டு, என் சகோதரன், என் பிள்ளை, எனக்கு என்னுடையவன் என்று நேசித்தவர்கள் எதிரியாய் மாறுவார்கள், எதிரியாய் மாறுவார்கள். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். அதுதான் உலகம். ஏன்னா அவர்கள் செய்கிற பாவத்துக்கு நாம உடன்படல, அவர்கள் செய்கிற பாவத்துக்கு நம்ம உடன்படல, அதை நம்ம எதிர்க்கிறோம், அது பாவம் என்று சொல்லுகிறோம், அதை அசுத்தம் என்று காட்டி கொடுக்கிறோம். அதனால அவர்கள் பாவிகளாகிறார்கள். அவங்க நாம நீதிமானாக்கப்பட்டதுனால அவர்கள் பாவி என்பது வெளிச்சத்துக்கு வருது. அவர்கள் வெளிச்சத்தில் வர விரும்பவில்லை, அதனாலதான் இருளிலே இருக்கிறார்கள், நம்மை பகைக்கிறார்கள், நம்மை விரோதிக்கிறார்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற அவ பிரச்சனை, போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும். அப்படி வரலன்னா நான் இன்னும் சரியா ரட்சிப்புக்குள்ள வரலன்னு அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டா சும்மா இருக்க முடியாது. 4 பேருக்கு இயேசுவை சொல்லுவான், சுவிசேஷம் சொல்லுவான், சத்தியத்தை சொல்லுவான், நீ செய்யற தப்புன்னு சுட்டி காட்டுவான். உடனே அவங்க எல்லாம் புகழ மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, பாராட்டு விழா நடத்த மாட்டாங்க, எதிர்ப்பாங்க, விரோதிப்பாங்க, விரட்டுவாங்க, ஆமென், எதிராய் செயல்படுவாங்க. சொந்த குடும்பம், சொந்த வீட்டார், சொந்த பிள்ளைகள் பகைக்கும். இதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை. இப்படிதான் இருக்கும். இந்த பாடுகளை நாம சகிப்பதற்கும் தாண்டி வருவதற்கும், இதெல்லாம் மேற்கொள்வதற்கும் நம்ம ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். ஆமென் சொல்லுங்க, பலன் தருவார். இதுவரை தந்தார், இனியும் தந்து நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு போவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டும். அதான் இந்த செய்தி நான் சொல்லுகிறேன். ஒரு நீதிமான் அல்லது தேவ பிள்ளை சந்திக்கிற சவால்கள். அப்ப பிசாசினால் போராட்டம் வரும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பிசாசு நம்மளை பார்த்து அப்படி பயந்து ஓடிரும். ஆமா, நமக்கு பிரச்சனையே இனி வராது. அப்படி அல்ல, பிரச்சனைகள் வரும். நாம் எதிர்த்து போராடும் போது, எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் திரட்டப்படுவார். இரண்டாவது, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பெரும் துன்பம், ஒரு போராட்டம், பாவ போராட்டம். பாவ போராட்டம். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இப்ப ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து சபைக்கு வந்துட்டேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில பாவமே வராது, பாவமே வராது, இனி நான் பாவமே செய்ய மாட்டேன், இனி இரட்ட பாவமே இல்லை என்பதாக அவர் நினைக்கிறாங்க. அப்படி நினைப்பாங்க, அப்படி வாழ்வாங்க. ஆனா அப்படி இருக்க முடியாது. சில இடத்துல பாவம் செய்வாங்க, பாவத்துல விழுவாங்க. உடனே அவங்க அப்படியே பின்மாற்றத்தில் போவாங்க. ஐயோ, நம்ம பரிசுத்தமா வாழ முடியலையே, மற்றவர்கள் சபைக்கு வர மற்ற 99 பேரும் பரிசுத்தவான்கள், நான் ஒருத்தன் தான் பாவி, என்னிடத்துலதான் பாவம் இருக்கு, இப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்து அவர்களை குற்ற மனசாட்சியாக வைக்கும், அவர்களை இருதயத்தை குத்தும், காயப்படுத்தும். இது பிசாசனுடைய ஒரு தந்திரம். ஆனா வேத வசனம் சொல்லுகிற உண்மை என்னன்னா, நிச்சயமாக ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில பாவ போராட்டம் உண்டு. பாவம் அந்த மனுஷனை துரத்தி கொண்டே வரும், ஒவ்வொரு நாளும் துரத்தும். இயேசுவே துரத்துச்சு இல்ல, இயேசுவே துரத்துச்சு. வேதம் சொல்லுது, அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருந்தார். சோதிக்கப்பட்டார். யோசேப்பு சோதிக்கப்படுகிறார் பாரு. ஒவ்வொரு நாளும் போர்த்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பை பலவந்தம் பண்ணுகிறாள், பாவம் செய்யும்படி பலவந்தம் பண்ணுகிறாள். வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் பல நாட்களாய் யோசேப்பு போராடி கொண்டே இருந்தான். அந்த பாவம் அவனை இழுத்தது.
பாவம் இழுக்கிறது. இப்போ சந்தர்ப்பத்துல யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு, இனி இதுல நின்னா நம்ம சிக்கிக் கொள்வோம் என்று விலகி ஓடினான். ஓடினான். பாவ போராட்டம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒன்று ஒன்று. பாருங்க, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு வருவோம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே, மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தம் ஆகுதல், பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். எல்லாம் வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு இல்ல நீதிமானாக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையோட சேர்க்கப்பட்ட அன்றைக்கே நான் 100% பரிசுத்தவான் ஆகவில்லை, ஆக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆக முடியாது, முடியாது. பரிசுத்தம் ஆகுதல் என்கிற அனுபவத்துக்குள் நான் வருகிறேனே தவிர பரிசுத்தம் ஆகிவிடவில்லை. 100% பரிசுத்தம் ஆகிவிடவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுது, இப்பொழுது நான் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என் அவயங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, முன்னாடி செய்து கொண்டிருந்த பாவத்தை செய்யாதபடி, அதற்கு விலகி ஓடும்படி தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் மாமிசம் பலவீனம் உள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். மாமிசம் எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. இது பாவம்னு இங்க அறிந்து கொண்டேன். தேவ சபையில வந்துதான், ஆண்டவருக்குள்ள வந்துதான் இந்த வசனத்தை அறிஞ்ச பிறகு தெரியுது இது பாவம். இது வரைக்கும் என் கண்ணு அதை விரும்பி 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 பார்த்துட்டே இருந்துச்சு. இது வரைக்கும் என் சரீரம் அதை விரும்பி 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 செய்து கொண்டே இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சிட்டு இது பாவம், பாவம். இப்ப நான் என்னுடைய ஆவியில விரும்புகிறேன், இனி இத பார்க்க கூடாது, இனி இத பார்க்க கூடாது. என் ஆவியில விரும்புகிறேன். ஆனா என்னுடைய மாமிசம் பலவீனம் உள்ளது. ஆவி எனக்கு இப்ப பலன் அடைஞ்சிட்டு, அதனால ஆவி சொல்லுது, இனி இத பார்க்காத, இது வரைக்கும் பாரு, இது வரைக்கும் பாருன்னு சொன்ன ஆவி இப்பொழுது பலப்பட்டதுனால சொல்லுது, இத பார்க்காத, இத செய்யாத. ஆனா மாமிசம் பலப்படல, மாமிசம் பலவீனம் உள்ளது, சரீரம் பலவீனம் உள்ளது, ஆவிதான் பலப்பட்டிருக்கு. இப்போ சரீரம் சொல்லுது, அத பார்க்கணுமே, இவ்வளவு நாள் பார்த்துட்டுல இருந்தோம், இவ்வளவு நாள் அந்த சீரியல பார்த்துட்டுல இருந்தோம், இப்ப திடீர்னு எப்படி விடுவது? இத பார்க்கணுமே, இவ்வளவு நாள் இதை செய்துட்டுல இருந்தோம், இன்னைக்கு எப்படி விடுவது? ஐயோ, ஏதோ ஒன்ன இழந்தது போல இருக்கு, ஏதோ இத பார்க்காத போது ஏதோ ஒன்ன இழந்தது போல இருக்கு, இதை செய்யாத போல ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணது போல இருக்கு, ஐயோ இதை விட்டு போகும் பொழுது ஏதோ ஒன்ன இழந்தது போல இருக்கு. இந்த சரீரம் போராடுது, ஆவி போராடுது. பார்க்காத, சரீரம் போராடுது, பாரு. ஆவிக்கும் சரீரத்துக்கும் சண்டை. இது ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில ஒன்று, தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒன்று.
இந்த போராடி 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 ஒன்னொன்னா போராடி போராடி ஆவியில பலப்பட்டு சரீரத்தை கீழ்ப்படுத்தி சரீரத்தை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து கண்ணை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து காதை ஒப்பு கொடுத்து நாவை ஒப்பு கொடுத்து ஐயோ நீ இதை பார்க்க மாட்டேன் ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுத்து போராடி போராடி கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை தான் நீதிமானுடைய வாழ்க்கை. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் வேதம் சொல்லுது எழும்புவா. அவ விழுந்துட்டாலே கதை முடிஞ்சுன்னு விழுவது தப்பல்ல, விழுந்து கிடப்பதான் தப்பு. நீ விழுந்தியா எலும்பு எலும்பு. ஆண்டவர் பலப்படுத்துவார், சுத்தம் பண்ணுவார், பரிசுத்தப்படுத்துவார். எலும்பு பலப்படு, ஓடு, தொடர்ந்து ஓடு, எழும்பி ஓடு, விழுந்தே கிடக்காத, எழும்பி ஓடு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் நீதிமானுடைய வாழ்க்கை. அப்போ இந்த பாவ போராட்டம் நீதிமானுடைய வாழ்க்கையில தான் அதிகமா வரும். அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை, எதை வேணா செய்யலாம், எதை பார்க்கலாம், எங்க வேணா போலாம், என்ன வேணா போலாம். இப்போ அப்படி இல்லை, இப்போ ஒரே போராட்டம். ஐயோ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பார்க்க கூடாது, ஐயோ இதை ஜெபம் பண்ணணும், பைபிளை படிக்கணும். ஒரு பக்கம் ஆவி போராடுது, ஜெபம் பண்ணு, பைபிளை படி. ஒரு பக்கம் சரீரம் போராடுது, வாட்ஸ்அப்ப பாரு, டிவிய பாரு. இது நீதிமானுடைய வாழ்க்கையில தான் வரும். இந்த போராட்டத்தை எல்லாம் ஜெயித்து ஒரு நீதிமான் வரணும், நீதிமான் வரணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த போராட்டமே இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு ஏன் இந்த பாவ எண்ணம் வருது, ஐயோ எனக்கு ஏன் இந்த பாவத்தை செய்யும்படியான தூண்டுதல் வருது, நான் ஞானஸ்தானம் பெற்றாச்சே, நான் சபையில சேர்ந்தாச்சே, இப்ப ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு வருது. இப்படியே நிறைய பேர் அப்படி விழுந்து போவாங்க. அப்ப நான் சரியா ரசிக்கப்படல, அப்ப நான் சரியான இடத்துக்கு வரல, அப்ப சரியான ஒரு ஆராதனைக்கு வரல. ஏமாற்றப்படுவாங்க. கவனமா இருக்கணும். இல்ல, நாம் நீதிமான் இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம், தேவ பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டம் வரும். ஆவி சரீரத்துக்கு விரோதமாய், சரீரம் ஆவிக்கு விரோதமாய் போராடும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. ரோமர் 7:18. எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு ஒரு நீதிமான் வருகிறான். பாவம் செய்யவும் முடியல, செய்யாம இருக்கவும் முடியல, பாவம் செய்யவும் முடியல, செய்யாம இருக்கவும் முடியல. இது ஒரு நிர்பந்தமான நிலைமை, இது ஒரு போராட்டமான நிலைமை. எப்படி ஜெயிப்பது? ரோமர் 8:1 சொல்லுது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கிற்று. பரிசுத்த ஆவியானவரால, ஆவியின் பலத்தினால இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம, மாம்சத்தின் விருப்பத்துக்கு இடம் கொடுக்காம, மாம்சத்தின் எண்ணங்களை கீழ்ப்படுத்தி ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வருவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தம் ஆகுதல் அந்த வாழ்க்கைக்கு கிடைக்கிற பலன். பரிசுத்தமாகுதல் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கிடைக்கிற பலன். இந்த போராட்டம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில, சரீரத்துல, ஆவியில ஒரு போராட்டம், பாவத்தோடு வருகிற இந்த போராட்டத்துல போராடி போராடி ஒரு தேவ பிள்ளை வசனத்துல நின்று, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை நின்று, அபிஷேகத்துல நின்று, சபையில நின்று, ஆண்டவருடைய வழியில நின்று கொடுக்கும் பொழுது பரிசுத்தமாகுதல் கிடைக்கிற பலன். பலன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகி கொண்டே இருப்போம். இதுதான் நீதிமானுடைய வாழ்க்கை, இதுதான் நீதிமானுடைய ஜீவிதம். நாம் நினைப்பது போல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே, சபைக்குள்ள வந்த உடனே பாவத்தில் இந்த 100% விடுதலை வரவில்லை, வராது. ஒவ்வொரு நாளும் விடுதலை. ஆனா
பல வருஷமாகியும் எந்த மாற்றமும் இல்லைன்னா பிரச்சனை, எந்த மாற்றமும் இல்லைன்னா பிரச்சனை. போராட ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அவன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறன்னு அர்த்தம். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படி அல்ல. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்த சரீர இச்சைகளுக்கு விரோதமாய் போராடணும், யுத்தம் பண்ணணும். அந்த போராட்டத்துல போராடணும். போராடி 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 ஜெயிக்கணும். இதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை. ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காய் நன்றி செலுத்து. நீதிமானின் வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை நாங்கள் தியானித்து வருகிறோம். பிசாசினால் சவால்கள் உண்டு, பாவத்தினால் சவால்கள் உண்டு. இதை ஜெயித்து வந்தால்தான் அவன் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதனால தான் பேதுரு சொல்லும் பொழுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. அவன் நீதிமானுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் உண்டு. பாவ போராட்டம், பிசாசனுடைய போராட்டம் உண்டு. இதை நான் எதிர்த்து போராட வேண்டியவன் என்பதை இந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொள்கிறேன். தகப்பனே, பாவத்தோடும் பிசாசோடும் எதிர்த்து போராடி ஜெயம் பெற்று தேவனுடைய பிள்ளையாய் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியாகிய அன்பு தெய்வம் இந்த நாட்களில் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் வாழ்க்கையில் விடுதலை தருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறை